இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்புழு உரமும் அதன் பயன்பாடுகளும் குறித்து கரூர் மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் கே முத்துசெல்வம் அவர்கள் தரும் தகவல்கள். அன்பான வேளாண் பெருங்குடி மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் கா முத்துசெல்வம், இணை பேராசிரியர், நுண்ணுயிரியல் துறை, வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கரூர் சார்பாக இன்று மண்புழு உரம் மற்றும் அதன் பயன்களை பற்றி சற்று விரிவாக காண்போம். முதலில் மண்புழுக்கள் இயற்கை இந்த புவியில் வாழும் அனைத்து மக்களுக்கும் கொடுத்த ஒரு நன்கொடையாகும். ஏனென்றால் இதனை அரிஸ்டாட்டில் அவர்கள் பல நெடுங்காலத்துக்கு முன்னரே புவியின் குடல் அதோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். ஏன்னால் நம்மளது குடல் பகுதி தான் நம் உண்ணும் உணவை செரித்து நமக்கு ஆற்றலை கொடுக்கிறது. அதே மாதிரி புவியில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் உண்டு அவற்றை நன்றாக மக்கச் செய்து மண்புழுக்கள் மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதில் அளப்பரிய செயலை செய்கிறது. மேலும் சார்லஸ் டார்வின், பரிணாமவியலின் தந்தை என்று போற்றப்படும் சார்லஸ் டார்வின் அவர்கள் மண்புழுக்களை போன்று இப்புவியில் இந்த புவிக்கு வேறு எந்த உயிரினமும் நன்மையை இந்த அளவிற்கு செய்யவில்லை என்று மண்புழுக்களின் பெருமையை பறைசாற்றியுள்ளார். அதே போல நம் வட்டாரத்திலும் மண்புழுக்களை உழவனின் நண்பன், இயற்கையின் ஏர்கலப்பை என்ற பெயர்களாலும் அழைக்கிறோம். ஏர்கலப்பை உழவர்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்று தெரியும். அதே மாதிரி செயலை மண்புழுக்கள் மண்ணில் செய்து நம் வளத்தை மேம்படுத்தி நல்ல சத்தான நஞ்சில்லா உணவை கொடுப்பதற்கு பெரும் பங்காற்றுகின்றன. மண்புழு உரம் தயாரிப்பதற்கு எந்த மக்கும் பொருளானாலும் நாம் யூஸ் பண்ணலாம். பண்ணை சார் கழிவுகள் மற்றும் வேளாண் இடுபொருட்களிலிருந்து வரும் அழுக்குகள், மாட்டு சாணம், மற்ற விலங்குகளின் சாணம் அனைத்தையும் மண்புழு உருவாக்கத்திற்கு நாம் பயன்படுத்தலாம். இந்த செயலில் மண்புழுக்களானது அதோட உணவுப் பொருட்களை, அதாவது மக்கிய பொருட்களை உணவாக உட்கொண்டு அந்த எர்த்துவம் அதோட பாடிக்குள்ளே போகிறப்போ, அந்த சிலிண்ட்ரிக்கல் பாடியாக இருக்கிறப்போ உள்ளார வாயில் உட்கொள்ளுது. அதோட உடல் பகுதிக்கு போகிறப்போ அந்த குடல் பகுதியில் முக்கியமாக 2 ரியாக்ஷன் நடக்குது. ஃபிசிக்கலாக பிரேக் டவுன் ஆகுது. பெரிய மாலிகுல், ஓரளவுக்கு சின்ன மாலிகுல் போகிறதெல்லாம் ஃபிசிக்கலாக உடஞ்சி பயோகெமிக்கலாக ஆக்சிடைஸ் ஆகி அந்த மண்புழுவால் நன்றாக உண்ணப்பட்டு செரிக்கப்பட்டு குருணைகளாக வெளியேற்றப்படுகிறது. அதை தான் நாம் மண்புழு உரம் என்று அழைக்கிறோம். இந்த வினையில் முக்கியமாக மண்புழுக்கள் மட்டும் பெரிய பங்கு கிடையாது. மண்புழுக்களோடு இணைந்துள்ள அனைத்து நுண்ணுயிர்களும் முக்கிய பங்காற்றுகின்றன. வெர்மி கம்போஸ்டிங், மண்புழு உரம் தயாரித்தல் என்பது மண்புழுக்கள் மட்டும் அல்லாமல் அதோடு இணைந்த நுண்ணுயிர்களும் சேர்ந்து செயலாற்றுவதால் செறிவூட்டப்பட்ட மண்புழு உரத்தினை பெறுகிறோம். ஸோ நுண்ணுயிர்களும் இதில் அளப்பரிய பங்காற்றுகின்றன. கமர்ஷியல் ரீதியாக வணிக ரீதியில் மண்புழு உரங்களை தயாரிக்க 4-5 ஸ்பீசிஸ் தான் நம்ம ஃபார்மர்ஸ் லெவலில் யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக யுடிலிஸ் யூஜினே, ஐசேனியா ஃபெட்டிடா, ஃபெரோனிக்ஸ் எக்ஸவேட்டஸ், லாம்பிட்டோ மாருதி, இந்த மாதிரி மண்புழுக்களை யூஸ் பண்ணுறோம். அதை தவிர மண்புழுக்களும் நிறைய வகைகள் உள்ளன. சில மண்புழுக்கள் சர்ஃபேஸில் மட்டும், மேல் பகுதியில் மட்டும் உண்டு ப்ராசஸை ஃபாலோ பண்ணும். சில இது மேற்பகுதி கீழே, சில இனங்கள் அடிப்பகுதியிலையும் மண்புழுக்கள் இந்த உணவை உட்கொண்டு மண்புழுக்களை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். மண்புழு உரம் தயாரிப்பதற்கு முதலில் உணவு தயாரித்தல் என்பது முக்கியமான செயல். மண்புழுக்களை பொறுத்தவரை ரொம்ப மென்மையான உயிர்கள், அதோட வாய்ப்பகுதி ரொம்ப மென்மையாக இருக்கும். கொஞ்சம் கடினமான பொருள் போனாலும் அதனால் சாப்பிட முடியாது, மெல்ல முடியாது. அதனால் நன்கு மக்கிய உரங்களை தவிர்த்து பாதி அளவு மக்கின பொருட்களை நாம் அதற்கு உணவாக கொடுக்க வேண்டும். மண்புழுக்கள் எப்போதும் ரொம்ப உணர்ச்சி மிக்கவை. கொஞ்சம் மண்புழுக்களில் உணவுப் பொருள் கொஞ்சம் ஒத்து வரலனாலும் அவை சாப்பிடாம ஒதுங்கி போயிடும். சாப்பிடாம ஒதுங்கி போயிட்டால் நமக்கு சத்துள்ள மண்புழு உரம் கிடைக்காது. ஸோ அந்த மண்புழுக்கள் சாப்பிட்ற மாதிரி நம்ம உணவுப் பொருளை தயாரிக்கிறது ஒரு முக்கியமான கலை. அனுபவத்தில் அது ரொம்ப சுலபமாக வந்துடும். பாதி அளவு மக்க வச்சாவே போதும். கார அமிலத்தன்மையிலேருந்து, ஈசிலேருந்து,
மற்ற பாராமீட்டர்ஸ் எல்லாமே ஆர்கானிக் கார்பன் அண்ட் நைட்ரஜன் ரேஷியோன்னு சொல்லுவோம். அது எல்லாமே உகந்ததாக வந்தோடனே அந்த ஸ்டேஜில் தான் மண்புழுக்களுக்கு நம்ம உணவாக கொடுக்குறோம். மண்புழுக்களுக்கு உணவாக கொடுக்குறப்போ முக்கியமாக ஒன்றை கவனிக்க வேண்டியது, மேலே ஊர்ந்து செல்லக்கூடாது. மேலே ஊர்ந்து சென்றுச்சுன்னா அந்த உணவுப் பொருட்களை ஏதோ தீங்கு விளைவிக்கிற ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த உணவுப் பொருட்களில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணி அனுப்பணும். ஸோ அந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது வெளிச்சத்தை விரும்பாது. மண்புழுக்கள் எப்போதுமே வெளிச்சத்தை விரும்பாது. உடனே போட்ட சாப்பாட்டுக்குள்ளே உள்ளே போக தான் பார்க்கும். அதில் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே நம்ம அதை உரிய முறையில் அதை நிவர்த்தி பண்ணணும்னா இப்போ அந்த உணவுப் பொருட்களில் போய் மக்கிய கழிவுகளுக்குள்ளே போய் அதை சாப்பிட்டு வெளியே அனுப்புகிறப்ப நமக்கு மண்புழு உரம் வரும். முக்கியமாக மண்புழு பண்ணையில் முக்கியமாக பராமரிக்க வேண்டிய விஷயங்கள் வெப்பநிலை. எந்த முறையில் வேணாலும் பண்ணலாம். தொட்டி முறை அல்லனா இந்த மாதிரி பெட் முறையில் ஃபாலோ பண்ணி மண்புழுக்களை நம்ம அலோவ் பண்ணலாம். டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். டெம்பரேச்சர் கோடை காலத்தில் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா வேணுங்கிற அளவு தண்ணி தெளித்து அதோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். கார அமிலத்தன்மையும் நம்ம பார்த்துக்கணும். மற்ற ஈரப்பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரௌண்டு 70லேருந்து 80% வரையும் மெயின்டைன் பண்ணுறப்போ நமக்கு மண்புழுக்கள் நல்லா உணவு உண்டு அதோட செரிமான பகுதியில் மூலமாக பாஸ் பண்ணி நமக்கு தரமான மண்புழு உரத்தினை தரும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய மண்புழு உரத்தை நம்ம ப்ராசஸ் முடிஞ்சோடனே அறுவடை செய்யணும். அறுவடை செஞ்சு கமர்ஷியலாக விற்கிறதுக்கு சல்லடை மூலமாக சலித்து அதை அப்படியே நம்ம விற்கலாம். நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறோன்னா அப்படியே போய் யூஸ் பண்ணலாம். ஸோ மண்புழு உரத்தை தோட்டத்திற்கு விடுவதனால் முக்கியமாக நாம் மண்புழுக்களின் முட்டைகளோடு சேர்த்து நம்ம விடுறோம். மண்புழுக்களை சேகரித்தோம்னா போதுமான ஈரப்பதத்தில் நம்ம அவற்றை குறுகிய காலத்துக்கு சேமித்து வைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு புதுசாக பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. தயாரித்து முடிந்த நமக்கு அந்த மெச்சூரிட்டி தெரிஞ்சவுடன் மண்புழு உரத்தினை அறுவடை செய்து நாம் பாதுகாக்க வேண்டும். போதிய ஈரப்பதத்தோடு பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈரப்பதத்தோடு பாதுகாப்பதனால்தான் அவற்றில் நுண்ணுயிர்கள் மற்றும் பேரூட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் அனைத்தும் ஒருங்கே இணைந்து இருக்கும். ஈரப்பதம் குறைந்துவிட்டால் நுண்ணுயிர்களின் பாப்புலேஷன் குறையும். மற்ற கொஞ்சம் சின்ன சின்ன லாஸ்கள் நியூட்ரியன்ட் லெவலில் இருக்க செய்யும். ஸோ ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறது பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மண்புழு உரத்தினை பயிர்களுக்கு இடுவதனால் நமக்கு பேரூட்ட சத்துக்கள், தலை, மணி, சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, துத்தநாகம், மெக்னீசியம் போன்றவை செறிவூட்டப்பட்டு அது மட்டும் இல்லாமல் எந்த பயிருக்கு கொடுத்தாலும் உடனே பயிர்கள் கிரகித்து கொள்ள கூடிய வகையில் அமைந்துள்ளதுதான் மண்புழு உரத்தின் சிறப்பு இயல்பாகும். ஸோ மண்புழு உரத்தில் ஈஸியாக கிரகித்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் தவிர நிறைய வளர்ச்சி ஊக்கிகள், ஆக்சின்ஸ், சைட்டோகைனின், ஜிபர்லின் போன்ற வளர்ச்சி ஊக்கிகள் நிறையா இருக்குது. முக்கியமாக நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள், அனைத்து நுண்ணுயிர்கள் பாப்புலேஷனும் அதில் நல்லா அதிகமாக இருக்குது. மண்புழு உரத்தினை நாம் பயிர்களுக்கு இடும்போது அதன் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் மண்ணின் தன்மையை, இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளை மேம்படுத்துகிறது. காற்றோட்ட வசதி, கார அமிலத்தன்மை ஆகியவற்றை நடுநிலைப்படுத்தி பயிர்களின் வளர்ச்சிக்கு நன்கு உதவுகிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த மண்புழு உரம் சார்ந்த சில உபப்பொருட்களும் பயன்படுத்தப்படுகின்றன. முதலில் மண்புழு வடிநீர். மண்புழு வடிநீர் என்பது சிலோமிக் ஃப்ளூயிட் என்று சொல்வோம். மண்புழுக்களை 1 கிலோ மண்புழு எடுத்து அதை லூக் வார்ம் வாட்டர், ரொம்ப அதிகமான சூடு இல்லாமல் மிதமான சூட்டில் 1 லிட்டர் வாட்டரில் 1 கிலோ எர்த்வார்ம் மண்புழுக்களை இட்டு அதோட டெம்பரரி ஷாக்கில் அது அந்த லிக்விடை வெளியேற்றும். அதையும் உடனே அந்த மண்புழுக்களை குளிர்ந்த நீரில் மாற்றி ஒரு 10 to 20 வினாடிகள் வைத்திருக்க வேண்டும். அதற்கு மேல் வைத்திருக்கக்கூடாது. ஏனெனில் மண்புழுகளுக்கு அது தீங்கிழைக்கும். அந்த குறிப்பிட்ட இடைவெளியில் 2 இந்த குளிர்ந்த நீர் மற்றும் மிதமான வெப்பநிலையில் உள்ள நீரை கலந்து பயிர்களுக்கு தெளிப்பதனால், முக்கியமாக வணிக ரீதியிலான பயிர்களுக்கு தெளிப்பதனால் அளவற்ற நன்மைகள் கிடைக்கும். அந்த நம் இடும் பயிர்களுக்கு குவாலிட்டி அட்ரிபியூட்ஸ், தரமான உணவுப் பொருட்கள், நஞ்சில்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் மண்புழு உரம் இன்றைய காலகட்டத்திற்கு ஹியூமிக் ஆசிட் தயாரிப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் உள்ளன. ஹியூமிக் ஆசிடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பயிர்களுக்கு இடுவதனால் நிலத்திலிருந்து உள்ள சத்துக்களை பயிர்களுக்கு ஈஸியாக
சுலபமாக கிரகித்து கொள்ளக்கூடிய வீரியமிக்க மண்புழு உரமாகும். மண்புழு உரத்தினையே நாம் 1 கிலோ 2 கிலோ எடுத்து 24 மணி நேரம் குறிப்பிட்ட அளவு தண்ணீரில் சேகரித்து ஊற வைத்து அந்த நீரை வடிகட்டியும் நம் பயிர்களுக்கு தெளிக்கலாம். மண்புழு உர நீர், மண்புழு நீர், சிலோமிக் ஃப்ளூயிட் 3ஐயும் இலைவழி தெளிப்பதற்கு ஏற்ற உரங்களாகும். இலைவழி தெளிப்புக்கு ஏற்ற தெளிக்கும் போது நாம் குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி பெனிஃபிட்ஸ் நன்மைகளை அடைய முடியும். ஸோ மண்புழு உரம் மற்றும் மண்புழுக்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வேளாண் பெருமக்கள் அனைவரும் அவற்றை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே முத்துசெல்வம் அவர்களை 09443829867 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.